ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் மாதத்துடைய 28ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 12வது மாதமான பங்குனி மாதத்துடைய 15ஆம் நாளுங்க. அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான வியாழக்கிழமைங்க. ஸோ அப்படி என்ன முக்கியமான வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா? இன்றைய வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தியானது வந்திருக்கு. இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி பங்குனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்திங்க. இன்றைய இந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை நாம் வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய தொல்லைகள் எல்லாமே தீரும் என்று சொல்லப்படுது. நம்ம தொல்லைகள் எல்லாமே தீருவதற்கு இன்றைய நாள் விநாயகர் வழிபாடு செய்கிறத பற்றி வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ பங்குனி மாதம் அப்படிங்கிறது வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக கருதப்படுது. இந்த மாதங்களில் பூஜைகளும் பிரார்த்தனைகளும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்வதற்கு உகந்த மாதம் என்று சொல்லப்படுது. மேலும் தெய்வங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலவற்றுக்கு திருமணங்கள் அரங்கேறிய மாதம்தான் இந்த மாதம். எனவே இந்த மாதத்தில் தெய்வங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழு சக்தியை வெளிப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை காப்பதற்கு அதிக சக்தியை வெளிவருவாங்க. அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஸோ இப்பேற்பட்ட இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயப்பனுடைய அவதார தினமும் வரும் என்று சொல்லப்படுது. ஸ்ரீ ராமபிரானின் அவதார நன்னாளும் வரும் என்று சொல்லப்படுது. ஸ்ரீ வள்ளி அவதரித்ததும் இந்த பங்குனி மாதத்தில் தான் என்று சொல்லப்படுது. இத்தனை பெருமையும் புண்ணியமும் நிறைந்த இந்த சர்வசக்தி வாய்ந்த மாதத்தில் விநாயகர் பெருமானை வழிபட்டு வந்தாலே உன்னத பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். அதில் விநாயகருக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தியானது இன்றைய நாள் வந்திருக்கு. அதனால் இது சாதாரண நாள் கிடையாது. ஆக்சுவலி எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதல்ல பிள்ளையாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று பிள்ளையாரை பற்றி நிறைய புராணங்களில் விவரித்து தர்மசாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு. அகம விதிப்படியும் ஆலயங்களில் எந்த பூஜை செய்கிறதாக இருந்தாலும் முதல்ல பிள்ளையாரை வணங்கிட்டு தான் அதன் பின்னர் மூலவரை பூஜையே செய்து வழிபாடு செய்கிறாங்க. அந்த அளவுக்கு விநாயகர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதப்படுறாரு. விநாயகர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுமுதற் கடவுள் என்று போற்றப்படுறாரு. பிரம்மாண்டமான கோவில்கள் பிள்ளையாருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இருக்குது. ஸோ சாதாரண பிள்ளையார் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துலையும் இருப்பார். அதாவது பிரம்மாண்டமான கோவில்லையும் பிள்ளையாரை தரிசிக்கலாம், சாதாரண தெருமுனை கோவில்லையும் கணபதி காட்சி தருவார். இவ்வளோ ஏங்க, ஆற்றங்கரையில் குளக்கரையில் கூட அரச மரத்தடியில் கூட நிழலில் கூட எளிமையாக பிள்ளையார் வீற்றிருப்பார். எங்கு பார்த்தாலும் அற்புதமாக காட்சி தந்து நமக்கு அருளையும் பொருளையும் அள்ளி தருவார். அந்த அளவுக்கு விநாயகர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப எளிமையான ஒரு கடவுள் என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விக்னங்களை எல்லாம் தீர்த்து அருளக்கூடிய சக்தி அவருக்கு நிறையவே இருக்குது. அதனால தான் அவருக்கு விக்ன விநாயகா என்ற திருநாமமும் அமைந்தது. அது மட்டும் இல்லாமல் கணங்கள் என்றால் பொழுதுகள் என்று அர்த்தம். நம்மளுடைய ஒவ்வொரு கணத்துக்கும், அதாவது ஒவ்வொரு பொழுதுக்கும் அதிபதியாக பிள்ளையார் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறாரு. அதனால தான் அவருக்கு கணபதி என்ற திருநாமமும் அமைந்தது. இப்படி அவருடைய பெயருக்கு பின்னாடி நிறைய மெய்சில் இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் ஒளிந்திருக்கு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தனை பெருமைகள் கொண்ட பிள்ளையாருக்கு உகந்த இன்றைய சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் அவரை வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது. இன்றைய சங்கடகர சதுர்த்தி பங்குனி மாதத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. அதனால் இந்த நாளில் விரதம் இருந்து பிள்ளையாரை தரிசித்தே ஆக வேண்டும். ஸோ பிள்ளையாருக்கு உரிய அகவல்களை பாராயணம் செய்யணும், பிள்ளையாருக்கு உகந்த மந்திரங்களை பாராயணம் செய்யணும். இன்றைய நாள் மகா கணபதி மந்திரலாம் ஜெபித்து அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவருடைய அருளால் நம்ம கஷ்டங்கள் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வேண்டிக் கொள்வது ரொம்பவே மகத்துவம் மிக்கது. அதே போல் அவருக்கு எருக்கம்பூ மாலைனா ரொம்ப பிடிக்கும், அதுவும் வெள்ளருக்கு மாலைனா ரொம்ப பிடிக்கும். அதையும் இன்றைய நாள் சாத்தி வேண்டிக் கொண்டால் நம்ம விக்னங்கள் எல்லாமே பறந்தோடும், கவலைகள் அனைத்தும் காணாமல் போய்க்கும். ஸோ துக்கங்களை எல்லாமே போக்கி தருவார் அவர். அதனால் இன்றைய நாள் இந்த மாலைகள்லாம் அணிவித்து வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க. சங்கடகர சதுர்த்தியான இன்றைய நாள் ஆணை முகத்தனை மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணாவே
உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே வந்து தீரும். அதனால் இன்றைய நாள் மனதார அவரை பிரார்த்தனை பண்ணுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். ஸோ இந்த பங்குனியுடைய சிறப்பை வந்து பார்த்துட்டோம். அதாவது பங்குனி மாத சங்கடகர சதுர்த்தியை சிறப்பை வந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த நாளில் விநாயகர் பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் செய்து விநாயகருடைய அருளால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீர்த்துக்குங்க. வாங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீண்ட காலமாக திருமணம் நடக்காமல் ரொம்ப அவதிப்படுறவங்களாம் இன்றைய நாள் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா திருமணம் நடக்க ஈஸியாக உங்களுக்கு வழி கிடைக்குங்க. நீண்ட நெடுங்காலமாக திருமணம் அமைய பெறாமல் தவிக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க இன்றைய நாள் உயர்தரமான மஞ்சள் பொடியினை வாங்கி அந்த மஞ்சள் பொடியில் பிள்ளையாரை வந்து பிடிங்க. பிள்ளையாரை பிடித்து அந்த மஞ்சள் பிள்ளையாரை ஒரு பித்தளை தட்டுக்குள்ளே மூடி வைத்து இன்றைய நாள் கோவிலுக்கு கொண்டு போய் 48 முறை பிள்ளையார் இருக்கக்கூடிய இடத்த சுற்றுங்க. ஸோ சுற்றுனதுக்கு பின்னாடி அந்த தட்டுக்குள் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வந்து வழிபாடு செய்து அங்கு விநாயகரை வந்து வைத்துட்டு வந்துடுங்க. இப்படி இன்றைய நாள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு விரைவிலேயே திருமண பாக்கியமானது கிடைக்கப்பெறும். ஸோ திருமணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் செய்துடுங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலான்னா மாலை வேளையில் செய்யலாம். மாலையில் டைம் உங்களுக்கு எந்த டைம் கரெக்டாக இருக்கோ அந்த டைமில் வந்து செய்யலாம். திருமணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்க இந்த பரிகாரம் செய்யலாம். ஸோ மஞ்சள் பொடியில் பிள்ளையாரை பிடித்து அந்த பிள்ளையாரை வந்து நீங்கள் ஒரு பித்தளை தட்டுக்குள்ளே மூடி வைத்து 48 முறை பிள்ளையார் இருக்கக்கூடிய கோவிலை அவரை சுற்றிட்டு வந்து அதே இடத்துல நீங்கள் பிடித்த பிள்ளையாரை வைத்துட்டு வரணும். இந்த சிம்பிளான பரிகாரம் உங்களுக்கு திருமண பாக்கியத்தை உடனே கிடைக்க செய்யும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க, திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க திருமணம் ஆகிறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய ஜாதகத்தில் நவக்கிரகங்கள் தோஷங்கள் இருந்ததுன்னா ஜாதகர்கள் வந்து அந்த நவக்கிரகங்கள் தோஷங்கள் தீர்வதற்கு இந்த பரிகாரத்தை இன்று செய்யுங்க. நவக்கிரக தோஷம் அப்படின்ட்டு நிறைய ஜோதிடர்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க. அவங்க நிறைய காசு பிடுங்கிறதுக்காக இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் நீங்கள் செய்தாலே போதும். நவக்கிரக தோஷங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நவக்கிரக தோஷங்கள் நீங்கும். அதாவது வாழ்வில் பலவிதமான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் நவக்கிரகங்களில் மாறுபட்ட நிலையில் தான் ஏதாவது பிரச்சனை இருக்கோ, அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர் வாழ்வில் அவதிப்படக்கூடிய நிலை இருப்பது நம்மளால் உணர முடியும். இப்படி ஜாதகத்தில் நவக்கிரக தோஷங்களால் அவதிப்படுவவங்க இன்றைய நாள் ஏதேனும் ஒரு விநாயகர் கோவிலுக்கு போய் வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய விநாயகர் திருவிக்கிரகத்துக்கு பின்புறமாக நெய் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு வாங்க. இன்றைய ஒரு நாள் அதை நீங்கள் செய்தீங்கன்னாவே நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையானது சிறக்கும். ஸோ நவக்கிரக தோஷங்கள் தீர்வதற்கு இன்றைய நாள் விநாயகருக்கு உகந்த இந்த பரிகாரத்தை செய்து பாடுங்க, நல்லது நடக்கும். அடுத்ததாக வறுமைங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த வறுமை நீங்கினா தான் எல்லாமே வந்து நீங்கும். ஸோ வறுமை நீங்கிறதுக்கு எத்தனையோ வழிகளை நாம் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஆனால் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கும். வறுமை நீங்கள் விநாயகருக்கு இந்த பரிகாரம் இன்றைய நாள் செய்திங்கன்னா கூடிய விரைவில் வறுமையானது நீங்கும். வறுமை நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. விநாயகர் பெருமானுக்கு மிகவும் விருப்பமான மலர்களாக வெள்ளருக்கும் பூ திகழ்கிறது. விநாயகர் பெருமானுக்கு இன்று நாள் மாலையில் கோவிலுக்கு போய் வெள்ளருக்கு மலர் மாலையை சாத்தி ஒரு மண் அகல் விளக்கில் வெள்ளருக்குஞ்செடி பட்டையில் செய்யப்பட்ட வெள்ளருக்கு திரி போட்டு விநாயகர் பெருமானுக்கு தீப ஏற்றி இன்று நாள் வழிபாடு செய்து வரணும். இப்படி இன்று நாள் நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரித்திரம், வறுமை போன்றவை நீங்கி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அதனால் வறுமை நீங்கிறதுக்கு இன்றைய நாள் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க. ஸோ இப்படி இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 பிரச்சனை இருக்கிறவங்க விநாயகரை நான் சொன்னது போல் வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளானது கூடிய விரைவில் நீங்கும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை இன்று ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த பரிகாரம் செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இன்றைய நாள் விநாயகருடைய சிறப்பையும் விநாயகருக்கு உகந்த இந்த பரிகாரத்தையும் செய்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.